வணக்கம் உறவுகளே. ஹண்டர் வந்தார் வேட்டை 2வது பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தாடி வழக்கம் போல தான். ஃபர்ஸ்ட் பாட்டு மனசிலாயாவது பரவாயில்ல. இந்த பாட்டில் கத்தி கதற அடிச்சு காதை கிழிச்சு விட்டுறாங்க. என்ன பாட்டு? சூப்பர் ஸ்டார் வந்தார், சூப்பர் ஸ்டாரா நின்றார், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்ன தன்னையே சூப்பர் ஸ்டார் சூப்பர் பாட்டு எழுதுங்கடா சூப்பர் ஸ்டார் இதே தான் எழுதிருக்கீங்களா? அவரை தவிர வேற யாரும் இல்லை, அவரை தவிர வேற அவரை தவிர யாரும் இல்லை தானே. அவர் தான் சூப்பர் ஸ்டார், எல்லாருக்கும் தெரிஞ்சதுயா. வேற பாட்டே எழுத தெரியாதா, இல்லை வேற மாதிரி பாட்டே போட தெரியாதா? வேட்டையில போட்டீங்க ரைட்டு, தர்பார்லாம் அதே மாதிரி. அடுத்தடுத்து இதே மாதிரி காதை கிழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி 73 வயசுல அவர் தான் சூப்பர் ஸ்டார்ப்பா. இப்போ விஜய் அதுல இருந்து விளையிட்டாருப்பா, போட்டி இல்லை. இந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்காகவா அடிச்சுக்கிட்டேவா கிடக்குறது? இமயமலை போறாரு, காசி போறாரு, கைலாயம் போறாரு, முற்றும் திறந்த முனிவர்ன்றாரு. பட் அந்த பட்டத்தை அவரால் திறந்து போக முடியலையா? அப்புறம் எப்படி அவர் எப்படி இதெல்லாம் திறந்து போக போறாரு? படத்துல என்ன மேட்ரு என்ன கதையோ அதை பார்த்து இது பண்ண வேண்டியதானே. இப்போ பாட்டு போட்டாலும் அப்படித்தானா? அண்ணன் வந்து நின்றாருனா, முடிய சிலுப்புனாருனா, உட்கார்ந்தாருனா, நின்றாருனா, நடந்தாருனா, ஏன் என்ன இப்ப நடந்தாருனா என்ன? பாட்டா அது? பாட்டை எழுதுறதே இல்லையா? அவர் வர்றாரு போறாரு நிக்கிறாரு, அவரை எவனும் ஜெயிக்க முடியாதா? அவன் மாசுரா வாடா போடா என்ன இப்படி பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க. கேட்டா 73 வயசுல ஒன்னால நிக்க முடியுமா? உன்னால உட்கார முடியுமா? அவர் பண்றாரு பண்ணுவார்ல. இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்ப இருந்துருந்துச்சுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவரை விட 1000 மடங்கு பண்ணிருப்பாங்க. அவங்க இப்படி படத்துக்கு போட அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணது இல்லையா? ஓவர் பில்டப்பால இருக்கு. அது அனிருத் வந்தாலும் வந்தாப்புல நல்லாத்தான் பாட்டு போட்டுக்கிறாப்புலன்னு பார்த்தோம்னா படத்துக்கு போடுறதே 2 பாட்டா இருக்கு. இந்த 2 பாட்டுமே இப்படித்தான் இருக்கு. ரஜினி இவன் என்ன இன்னும் ஒரு மெலோடி சாங் ஒன்று வச்சிருப்பாரு அவர் தனியா. அது அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. ஞானவேல் டேரக்டர், புது டேரக்டர் ஞானவேல் அநேகமா ஜெய்பீம் எடுத்தவர்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. பட் அவரா இருந்தாருன்னா இது அவருக்கு இது எப்படின்னு தெரியல. ஓவர், ரொம்ப ஓவர். ஒரு நல்ல படம் கொடுத்த டேரக்டர் அப்படி இல்லை. ஒரு புதுசு டேரக்டரா இருந்தா புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ரஜினி இப்போ வந்து புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. அவர் வந்து சரித்திரத்திலே அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் வந்து ரஜினியை வந்து ஜெயிக்கிற குதிரை நான் வந்து இப்படி பாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் வந்து எந்த டேரக்டர் நல்லா படம் கொடுக்குறானோ அவனை தான் உங்களுக்கு படம் கொடுப்பாரு. புதுசா ஒரு டேரக்டர் அறிமுகப்படுத்திருக்காரா வாய்ப்பு கேட்டு? எத்தனையோ பேர் அலைகிறாங்களே. இல்லை இவர் ஜெயிச்சு ஒரு 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்கி இந்த மற்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணியிருக்காரா? 10 விஷயம் கொடுத்தது கிடையாது, 10 விஷயம் ஈஞ்சது கிடையாது. ஏன்னா நானும் ஒரு ரஜினி ரசிகனா இருந்தவன் தான். 90 92 இவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன சேட்டை பண்ணாரு, எப்படிலாம் அறிக்கை விட்டாரு, எல்லாமே எனக்கும் தெரியும். நாங்களும் மன்றம்லாம் வச்சிருந்தவங்க. இவரை விட்டு 10 விஷயம் பிரயோஜனம் கிடையாது. ஏதோ படம் பார்க்குறோம், 2.5 மணி நேரம் ஏதோ ஜாலியாக இருக்கிறோம், ரைட்டு ஓகே, அவ்வளோதான். மற்றபடிக்கு இவரை வச்சுக்கிட்டு இவர் தலைவர் வந்தார், தலைவர் உட்கார்ந்தாரு, தலைவர் போனார், சூப்பர் ஸ்டார் நான் தான்டா சூப்பர் ஸ்டார். இப்போ நீ தான் சூப்பர் ஸ்டார், உங்களை விட்டு அப்புறம் யார் சூப்பர் ஸ்டாரு? என்ன போட்டி போட்டுட்டா இருக்காங்க, வரிசையில் நின்றுட்டா இருக்காங்க. இருந்த ஒரு ஆளும் போயிட்டு ஆப்பில் விஜய் அரசியலுக்கு போயிட்டு உங்களுக்கு தான் அரசியல் போக தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நாட்டு மக்களுக்கு 10 விஷயம் செய்யறதுக்கு பிரயோஜனமும் இல்லை. பூரா அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க தான் மண்டபமாக பார்த்து நாங்கள் தான் கூட பிளாஸ்டிக் கூட நோட்டு புத்தகம் ஒரு 20 வருஷம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கும் கிடையாது. நான் ஆஃப் பண்ணி போட்டு தான் உட்காந்தாச்சு. பிறந்த நாள் வேணாம் ஒன்றும் வேணாம். அந்த மாதிரி பிறந்த நாளுக்கு பாட்டு போட்டுட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க. படம் எடுங்க வேணான்னு சொல்லல, பாட்டு எடுங்க, நல்லா தாராளமாக செய்யுங்க, அருமையாக பாட்டு போடுங்க, நல்லா போடுங்க, கதைக்கு தகுந்தாப்புல பாட்டை போடுங்க. நீங்க உங்க புகழை வந்து நாங்க தான் பேசணுங்க ஒழிய படத்துக்கு படம் திரைக்கு திரை நீங்க காதை கிழிக்க கூடாது. நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார். போன தடவை பெரிய சர்ச்சை ஆகி போச்சு விஜய்க்கும் உங்களுக்கும். அப்புறம் நீங்களா தான் இறங்கி வந்தீங்க. அப்புறம் அவரே சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு ஆள் தான். ஏன் அஜித் 50 வயசு தான் ஆகுது, அந்த ஆளு பாருங்க எனக்கு அல்டிமேட் ஸ்டார் பட்டம் வேணாம், தலைவர் வேணாம், பட்டம் வேணாம், மன்றம் வேணாம், ஒண்ணு வேணாம், அவங்க குழப்பம் பாருங்க அழகா நீட்டா சொல்லிட்டு அழகா நினைச்சுக்கிட்டு மனுஷன். அவன் உண்டா இவன் குடும்பம் உண்டு, அது மனுஷன். இப்படியா 73 வயசுல சூப்பர் ஸ்டார் நான் தான் சூப்பர் ஸ்டார். ஏன் பாட்டு எழுதுறீங்களா வேற எழுதுறீங்களாயா? அதுக்கு பேசாம கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பலப்பு ஜெயலலிதாவே போயிருக்கலாம்ல நீங்க. கூஸ் ஏறுது ஒன்றை பார்த்த ஒண்ணு கூஸ் ஏறுதுன்னா இவரு என்ன இதா? அந்த அதுல இப்ப புதுசா ஒண்ணு கிளம்பிட்டாங்க, இந்த டைகருக்கா குக்கும் ஊடால அப்படித்தான் அவருக்கு குரல் வாய்ஸ். இந்த பழைய படங்களை ஒரு 80 சிலுக்கு படங்களை பார்த்தீங்கன்னா சிலுக்கு பாட்டுகளுக்கு நம்ம ஜானகியம்மா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து இந்த சில முக்கல் முனகள் ஈச்சி இந்த மாதிரிலாம் வரும். முக்கல் முனகள்லாம் அப்பப்போ விடுவாங்க சிலுக்கு பாட்டுக்கு. அந்த மாதிரி ஆயிட்டாரு வெறுப்பா. ஒரு படத்துல மட்டும் குறி வச்சா இற விடணும், அது ஒரு டைலாக். சும்மா கிளி இது ஒண்ணு. ஏன் எதுக்கு சிரிக்கிறது ஊடால? எப்பா ரொம்ப ஓவருப்பா இதெல்லாம். படம் வந்துட்டு போச்சுன்னு வைங்க, முடிஞ்சிச்சு அவ்வளோதான்.
ஒரு படம் ஓடலை, கதை நல்லா படம் அவ்வளோதான். நீங்க என்னதான் சூப்பர் ஸ்டார்னாலும் படமாக ஆள் வர மாட்டேன். பாப்பா படத்துல தெரியலையா? எந்த படமா இருந்தா என்ன? கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க, கொஞ்சம் இயல்பா வாங்க, இறங்கி வாங்க, நல்லா படம் பண்ணுங்க, பார்க்கலாம். இந்த படத்துலையுமே கதை நல்லா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஞான கதைனா கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேஸான கதையா தான் இருக்கும். அதுல மாற்று கிடையாது. ஆனா பாட்டு அப்படி தெரியலையே. வர வர ஓவரா இருக்கு. அனிருத் கொஞ்சம் சொந்தக்கார பையன்றதுக்காண்டி இப்படியா இப்படியா பாட்டு போடுறது? யாத்து முடியலடா சாமியெல்லாம். சூப்பர் ஸ்டார் நான் தான், சூப்பர் ஸ்டார் நான் தான், சூப்பர் ஸ்டார். என்னப்பா சூப்பர் ஸ்டார்? பெரிய சூப்பர் ஸ்டார். பாட்டுனா எப்படி பாட்டெல்லாம் போடலாம், எப்படி பாட்டெல்லாம் சொல்லலாம்? நீ சொன்னா கேட்க போற ஆள் தானே. தம்பி இதெல்லாம் வேணாம், குறைச்சிக்கிருவோம். நீட்டா எழுதுங்க, நல்லா எழுதுங்க, அருமையா எழுதுங்க, சொல்ல வேண்டியதானே. இயல்பா அமையணும் பாட்டுன்னு. நான் தான் சொல்லி வழிய காசு திணிக்க கூடாது. இவங்க பூரா மன்றது கூட அப்படி வேலையாத்தான் இருக்குது. இவர் என்ன இவர் என்ன இப்ப பெருசா சூப்பர் ஸ்டார் பெருசா என்ன ஒரு இது பண்ணிட்டாரு சொல்லுவாப்பா. படம் ஓடுது, ஒரு 1000 குடும்பம் பிழைக்குதுப்பா சினிமா துறையில. ரைட்டுப்பா, அதெல்லாம் சந்தோஷம் தான், அதுல தப்பே கிடையாது. படம் ஓடுனா இது இவர் படம்னு கிடையாது. விஜய் சேதுபதி படம் ஓடுனா கூட, சிவகார்த்திகேயன் படம் ஓடுனா கூட, விஜய் படம் ஓடுனா கூட, அஜித் படம் ஓடுனா கூட ஒரு 1000 குடும்பம் உழைக்கும். அதனால தவறே கிடையாது. பண்ண வைக்க வேண்டியதான், பண்ண வேண்டியதான். ரைட், ஓகே, ஒரு பாட்டு பண்ணலாம். படம் பூராமே இதே சம்பவமாவா? இவர் அப்படியே தைரியமான ஆளா? சொல்லுங்க. யாரை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணிட்டாரு அப்படி? இல்ல எது நிவாரண நிதின்னு சொல்லி அள்ளி கொடுத்தாரா மக்களுக்கு? எதுவும் கிடையாது. இல்ல யாரை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாரு. கொடுக்கறது இவரா இருக்காது. 10 பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் 11ஆவது ஆளா போய் இவர் கொடுப்பாரு. டக்குன்னு போய் கொடுத்துடவும் மாட்டாரு. ஒரு நிவாரண நிதியோ ஒரு இதோ நதிர் நீர் இணைப்புக்கு நான் 1 கோடி ரூபாய் தர்றேன்டாரு. நீங்க இணைக்க போறதும் இல்ல, அது தெரிஞ்சதான் 1 கோடி ரூபாய் தர்றேன்டாரு. சொல்லி இப்ப 20 வருஷம் ஆச்சு. எதுக்குமே ஒரு இது கிடையாது. ஒரு யாரையுமே எதிர்க்கிறது கிடையாது. 73 வயசு வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. யாரையுமே ஜெயலலிதா வந்து ஃபர்ஸ்ட் எதிர்க்கிற அந்த ஒரு அறிக்கை தான் 90ல. அதுக்கப்புறம் அடி அரசியல்ல ஒரு வாங்கின அடினால அப்புறம் பூரா அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டார். மறுநாளுக்கு அப்புறம் கும்பிடுதேன். அடுத்து 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவொடனே இரும்பு மனசு சூப்பர் அப்படின்ட்டாரு. அப்புறம் வர்றவங்களுக்கு பூரா கும்பிடுதேன். எந்த ஆட்சி வந்தாலும் சரித்தான். நாளைக்கே வேற யாராவது ஒரு சாதாரண ஆள் ஆட்சிக்கு வந்தா, ஏன் விஜய் ஆட்சிக்கு வந்தா கூட கும்பிடுதேன். அன்பு தம்பி விஜய் அப்படின்னு இவருக்கு பேர் பொழப்பு போடணும். ஓகே, அதனால தப்பே கிடையாது. அதுக்காக இப்படி ஒரு குரூப்பா உட்காந்துக்கிட்டு நான் தான் சூப்பர் ஸ்டார், ஹண்டர் வந்தாரு நின்றாரு நின்றாரு உட்காந்தாரு, இங்க போனாரு அங்க வந்தாரு, இங்க போனாரு, அடிச்சாரு குடிச்சாரு, இதெல்லாம் தேவையில்லைப்பா. பாட்டு எழுதுங்க, நீட்டா எழுதுங்க, நல்லா எழுதுங்க, கத்த விடாதீங்க, கதற விடாதீங்க. இப்படித்தான் தாத்தாவை கதற விட்டு இந்தியன் தாத்தாவை ஓட விட்டீங்க. அனிருத்து கொஞ்சம் பாவம், இறக்கப்பட்டு செய்யி. அதனால 73 வயசுல போட்டு பாடா படுத்தாதீங்க. வயசாகி போச்சு. கொஞ்சம் அவரை நிதானமா வேலை வாருங்க. நீங்க கத்துற எங்களுக்கே பதறி போகுது. போட்டு அவரை போட்டு படுத்தி எடுத்து சரி போதும்பா. அடுத்த பாட்டாவது கொஞ்சம் நல்ல பாட்டா கொடுப்பா, நல்லா இருப்பா. நிறுத்து, கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் வரவங்களே.